அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1968 வருஷம் பத்ராஜலத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சு. அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்து கொத்தகூடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த கொத்தகூடத்தில் பெரியவாளுக்கு பெரிய உபச்சாரம், ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சுது. அங்கேருந்து காக்கர்லாங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த காக்கர்லாக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள். இந்த தியாகராஜ சுவாமிகளோட பூர்வீகம் இந்த காக்கர்லா தான். இந்த காக்கர்லாலேருந்து இருந்தவாதான் பல காலகட்டங்கள்ல மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தா. அதனால தியாக பிரம்மத்தோட பூர்வீக ஊர் இந்த காக்கர்லா அப்படிங்கிறது. அதுக்கு போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கம்மம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த கம்மத்துல வசந்த நவராத்திரி முன்னமே சொல்லியிருக்கேன். சாரத நவராத்திரி, புரட்டாசி மாசம் வர சாரத நவராத்திரி, இந்த ராமநவமி சமயத்துல வர வசந்த நவராத்திரிலாம் ரொம்ப முக்கியமானது. அது மடத்துல ரொம்ப விமர்சையா நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த வருஷத்துல வசந்த நவராத்திரியே கம்மம் அப்படிங்கிற ஊர்ல பெரியவா கொண்டாடினா. இந்த வசந்த நவராத்திரியெல்லாம் முடிஞ்சோன்னு பெரியவா யாத்திரையை தொடர்ந்து ஹைதராபாத் நகரத்துக்கு வந்தா. ஹைதராபாத், செகந்திராபாத் அப்படிங்கிறது ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்லுவா. இந்த நகரங்களுக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. விஜயம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த 68ஆம் வருஷம் தான் வர புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட. இந்த ஹைதராபாத்ல பத்மாராவ் நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஸ்வராஜ்ய பிரஸ் அப்படின்னு ஒண்ணும். அங்க அந்த கௌதா குடும்பம் அப்படின்னு ஒரு பெரிய குடும்பம், அவளுக்கு சொந்தமான பிரஸ், அந்த ஸ்வராஜ்ய பிரஸ்ல தான் பெரியவா இருந்தா. அப்படி இந்த தங்கி இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள் நடந்தது. அந்த வருஷம் சங்கர ஜெயந்தி வந்தது. அந்த சங்கர ஜெயந்தியை வெகு விமரிசையா ஹைதராபாத்ல கொண்டாடினா. இந்த ஹைதராபாத் செகந்திராபாத்ல இருக்கிறதே பெரியவா பல நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு இருக்கா. பல முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அங்க பல கோவில்லாம் எழும்பியிருக்கு. அதுக்கு பெரியவா அடிக்கல் நாட்டி, அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து கோவிலை கட்ட சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் முதல்ல ஒரு பிள்ளையார் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் ஆச்சு. அதே மாதிரி ஒரு வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம், ராமர் கோவில், இது மாதிரி பல கோவில்களுக்கெல்லாம் பெரியவா இருந்து அடிக்கல் நாட்டி அது வளர்றதுக்கெல்லாம். இன்னைக்கு போயினா ஹைதராபாத்ல இது மாதிரி கோவில் எல்லாத்துக்கும் மூல காரணம் பெரியவா அப்போ இருக்கிறதே பெரியவா கையால ஆரம்பிச்சு வச்சுதான். அதே மாதிரி அங்க ஒரு சங்கர மடம் கட்டுறதுக்கு சங்கஸ்தாபனம் எல்லாம் பண்ணி பெரியவா சங்கர மடம் கட்டி வச்சா. பி.கே. முத்துசுவாமியர் அப்படின்னு ரொம்ப பிரபலமா இருந்த ஒருத்தர். இந்த முத்துசுவாமியர், வெங்கடேஸ்வரலு அப்படிங்கிற பக்தர், கான்ட்ராக்டர், இவா எல்லாம் எல்லாருமா சேர்ந்துதான் இந்த கைங்கரியத்துக்கெல்லாம் ரொம்ப ஒத்துழைச்சிருக்கா. இந்த முத்துசுவாமியர் இவாளோட கைங்கரியம் எல்லாம் பெரியவாளுக்கு பண்ணிக்கிறது ரொம்ப அசாத்தியமானது. பெரியவா அங்கங்க பெரியவாளுக்குன்னு பக்தாள்லாம் காத்துண்டா. பெரியவா என்ன கைங்கரியத்துக்கு சொல்லுவா, ஆர்டர் போடுவா, ஏதோ உத்தரவு பண்ணுவா, அதை பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஹைதராபாத்ல சங்கர மடம் முதலானதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு இந்த முத்துசுவாமியர் முதலான பக்தர்கள்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றோம். இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா ரசமான ஒரு நிகழ்ச்சி இந்த கணபதி ஸ்தபதிக்கும் பெரியவாளுக்கும் தான் ரொம்ப ஆப்தமான அந்யோன்யமான உறவு அப்படின்னு சொன்னோம். இந்த கணபதி ஸ்தபதி ஆந்திர அரசாங்கத்துல ஒரு உத்தியோகத்திலையும் இருந்தார். சீஃப் இன்ஜினியர் கிரேட்ல ஸ்தபதியா இருந்ததுனால பெரியவாளா அப்பப்போ தரிசனம் பண்ணியிருக்க. பெரியவா அங்க ஹைதராபாத் செகந்திராபாத்லயே இருக்கிறதுனால என்ன பண்ணார், அந்த ஊர்ல நவாபோட பேலஸ் இருக்கு. அந்த நவாப் பேலஸ்ல பார்த்தீங்கன்னா 2 கட்டடம். ஒன்னு மக்கா மசூதி அப்படின்னு ஒண்ணு, மக்கா மஸ்ஜித் அப்படின்னு. அதாவது அந்த நவாப் என்ன பண்ணினார், மக்கால போய் மக்காலேருந்து கல் எடுத்துன்னு வந்து இந்த ஹைதராபாத்ல கட்டினர். அந்த ஹைதராபாத் நவாபுக்கு 2 சம்சாரம். அதுல ஒரு மனைவி அந்த மதத்தையே சேர்ந்தவர், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், இன்னொரு மனைவி ஹிந்து. அதனால ராஜா என்ன பண்ணின, நவாப் தன்னோட ஹிந்து மனைவி, முஸ்லீம் மனைவி 2 மனைவிகளுக்காகவும் அரண்மனையில இந்த முஸ்லீம் மனைவிக்காக மக்காலேருந்து கல் எடுத்துன்னு மசூதி கட்டினர். இந்து மனைவிக்காக ஒரு கோவில் கட்டினர். அந்த கோவில்ல ராமருக்கு பரமேஸ்வரனுக்கு சன்னதி, சிவன் ராமர் கோவில் சேர்த்து கட்டினர். நவாப் கட்டின கோவில் இது. இப்படி கட்டி இருந்திருக்கு. ஆனா அந்த நவாப் காலத்துக்கு அப்புறம் இந்த ராணிகள் 2 பேருக்கும் இந்த பாக பிரிவினை வந்துடுத்து. இந்த அரண்மனை பேலஸ், இந்த ஃபோர்ட், இது எல்லாமே அவளுக்கு பல விதங்கள்ல அவளுக்கு பாக பிரிவினை வரத்தே அதுல ஒரு விபரீதம் என்ன நடந்துருத்து அப்படின்னா, இந்த இஸ்லாம் மனைவிக்கு
ராமர் கோவில் முதலான இடங்கள்லாம் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேல பெரிய விஸ்தாரமான இடம். இந்த கோட்டை, வாசல், மதில், சிவர், இந்த கோவில் உள்ள பக்கம்லாம் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த மனைவிக்கு போயிடுத்து. அப்படி போனதுனால என்ன ஆயிடுத்துனார், அதுக்கப்புறம் அங்க பூஜையே நின்று போயிடுத்து. அவ கோவில பூட்டிவிட்டா. அவ ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவாளா இருந்ததுனால இந்த கோவில்ல ஒன்னும் வழிபாடு ஒன்னும் செய்யல. கோவில நின்னா இறக்கி பூட்டியாச்சு, பெரிய பூட்டை போட்டு. அதுலேருந்து பல காலங்களா அங்க கோவில்ல இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமிக்கு, பரமேஸ்வரனுக்கும் ராமருக்கும் பூஜையே இல்லாத போயிடுது. இது அந்த ஊர்ல இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாம் ரொம்ப மன வருத்தமா இருந்தது. ஆனா மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தா அது எப்படி என்ன பண்றதுன்னு புரியல. சரி, எப்படியான வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா வழியில இதை தாண்டி தான் போகணும். இந்த முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்தை தாண்டி, இந்த கோட்டை வாசலை தாண்டி தான் உள்ளுக்குள்ளேயும் போகணும். அப்படி போகவும் முடியாது இருந்தது. அப்படி இருக்கிறதே பல காலகட்டங்கள்ல அங்க இருக்கிற இந்த இந்துக்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி, அவளும் மனசு தளரல, விடாத முயற்சி பண்ணி ஒரு வழியா அந்த ராணிகளுக்கெல்லாம் காலத்துக்கு அப்புறம் ஏதோ வாரிசுல வந்த வாழ்க்கெல்லாம் சொல்லி ஒரு வழியா அந்த கோவில் இருந்த இடத்த வாங்கினுட்டா. இந்துக்கள் வாங்கி இப்போ அந்த கோவில பூட்டு எல்லாம் பூட்டிருக்கு. வருஷ கணக்கான பூட்டின பூட்டை கூட மாத்தல, அப்படியே கிடக்கு. அந்த துரு பிடிச்சப்ப எடுத்து அந்த பூட்டை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் அந்த சுவாமிக்கு ஒரு வழிபாடு பண்ணணும், பூஜையே ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த கோவில் அவ கைக்கு வந்தோன்னே, இந்துக்கள் கைக்கு வந்தோன்னே, அந்த சமயத்துல பெரியவாவும் ஹைதராபாத்ல செகந்திராபாத்ல கேம்ப்ல இருந்ததுனால இந்த ஸ்தபதிட்ட வந்து சொன்னா வாழலாம். இப்ப பெரியவா இங்க இருக்கா, இது மாதிரி இத்தனை காலத்துக்கு அப்புறம் இந்த கோவில் நம்ம கைக்கு வந்திருக்கு, அதை முதல்ல பெரியவா கையால அந்த பூட்டை உடைச்சு அந்த சுவாமிக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணி ஆரம்பிச்சு வச்சாக்க அமோகமா இருக்கும். காலங்காலமா இந்த வழிபாடோட இந்த கோவில் பிரகாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஸ்தபதி போய் பெரியவாள்கிட்ட சொன்னார். பெரியவா வந்து இது மாதிரி இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அந்த கோவிலை திறந்து வைக்கணும் அப்படின்னா பெரியவாளுக்கு பரம சந்தோஷம். ஆஹா, கட்டாயம் வரேன் அப்படின்னு. ஆனா இந்த ஸ்தபதிக்கு இன்னும் சில பேருக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. அந்த முஸ்லீம்கள்லாம் உள்ள அந்த கோட்டை வாசல் வழியால போகணும். அந்த ஏரியாலாம் அவ இருக்கிற இடம். பெரியவா போறதா இருந்தாக்கா அதுக்கு உண்டான பல்லாக்கில் போவா, அதுக்கு மேல தள வாத்தியங்களோட பெரியவாள் வரான்னா அதுக்கு உண்டான மரியாதையோட தானே அவளை வரவேற்று எல்லாம் பண்ணணும். இதுக்கெல்லாம் அவ சம்மதிப்பாளா, அதனால ஏதாவது தகராறு வந்துட போறதே அப்படின்லாம் பயந்துண்டா. அப்படி பயந்துன்னு இருக்கு. அதுக்கு உண்டான தக்க ஏற்பாடெல்லாம் பண்ணி அழகா பண்ணினா. ஆனா இவ பயந்தாப்புல ஒண்ணும் நடக்கல. என்னன்னா அந்த பக்கத்துல அந்த முஸ்லீம் ஏரியா வழியால பெரியவா போறதே ஊர்வலமா. முதல்ல யாரு தரிசனம் பண்ணி காணிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சு பெரியவாள்கிட்ட வந்தனம் பண்ணி எல்லாம் பண்ணினா வழிபாடு நடத்தினான்னா இந்த இஸ்லாமியர்கள் தான் வழிபட்டா. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இவாதான் இந்த வழியால பொறுத்தே தான் தகராறு பண்ண போறானாக்கும் அப்படின்னு நினைச்சாக்க அவ என்னடானா நேர் ஆப்போசிட்டா இவாதான் முதல்ல பெரியவாளுக்கு வரவேற்பு கொடுத்து அவ உபச்சாரம் பண்றாளே அப்படின்னு. அப்படி இருக்க பெரியவா உள்ளுக்குள்ள போனா அந்த பூட்டை உடைக்க சொன்னா. வாசல்லையே பெரிய பூட்டு போட்டிருக்கு, அந்த பூட்டை உடைக்கப்பட்டது. நேரம் உள்ளுக்குள்ள போனா சிவன் கோவில்ல அந்த சன்னதியில பெரிய பூட்டு போட்டிருக்கு. அந்த பூட்டும் பெரியவா கையால பெரியவா முன்னிலே உடைக்கப்பட்டு உள்ளுக்குள்ள போனா பிரமாதமா சிவலிங்கம். கணபதி ஸ்தபதி சொல்லுவார், என்னமோ இப்பதான் நேத்திக்கு தான் பண்ணி பிரதிஷ்டை பண்ணினாப்புல அப்படி பல பிரமாதமா இருக்கு. இத்தனை காலமா பூஜை இல்லை அப்படிங்கிறாப்புல அந்த சுவாமி தெரியல. அந்த சுவாமிக்கே அப்படி ஒரு பிரகாசம் சந்தோஷம் போல இருக்கு. பெரியவா கையால வந்து இப்படி ஒரு நல்ல காலம் வந்துடுத்தேன். பெரியவா பரம சந்தோஷத்தோட தான் கமண்டலத்தில் இந்த தீர்த்தத்தினால அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வில்வம் எல்லாம் போட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணி முதல்ல வழிபாடு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு நடத்தி வச்சா. உடனே இந்த சிவசன்னதியில முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ராமர் சன்னதிக்கு போய் அங்க இருக்கிற பூட்டையும் உடைச்சு அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கும் அபிஷேகம் தன்னோட கமண்டல தீர்த்தத்தினாலேயே பண்ணி அங்கேயும் மலர்லாம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அன்னியிலேந்து இந்த ஹைதராபாத் நகரத்துல உள்ள இந்த சிவன் கோவில், ராமர் கோவில் நித்திய வழிபாடோட பிரபலமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா அது ரொம்ப பிரசித்தமா இருக்கு, பிரபலமா இருக்கு அப்படின்லாம் சொல்றா. இது 1968 வருஷம் பெரியவா அங்க இருக்கிறதே நடந்த அதிசயங்கள்ல ஒண்ணு. காலங்காலமா பூட்டி இருந்த கோவிலுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து பெரியவா திருக்கையால இந்த வழிபாடு நடக்க முடியுமா இருந்தது. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் இந்த ஹைதராபாத் செகந்திராபாத்ல பெரியவா இருக்கிறதே நடந்தது. அப்போ 1968 வருஷம் சாதுர்மாசியத்தை அங்க செகந்திராபாத்லயே பண்ணினா. அந்த செகந்திராபாத்ல பண்றதே தான் பிரம்மானந்த ரெட்டி முதலான முதலமைச்சர் எல்லாரும் மந்திரிகள் எல்லாமும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டா. அப்போ சாதுர்மாசியத்துல ஆகம சில்ப சதஸ் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு சொல்றோம். வருஷா வருஷமே இந்த சாதுர்மாச சமயத்துல அகில பாரத ஆகம வேதாகம சில்ப சதஸ் அப்படின்லாம் நடக்கும். அந்த ஆகம சில்ப சதஸ ரொம்ப விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு அரசாங்கம் இதுல ரொம்ப
கவனம் செலுத்தி, அதே மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சி துறை இவா எல்லாருமே சேர்ந்து இத ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட இந்த கணபதி ஸ்தபதி தான் இந்த ஆகம சில்ப சதஸ் மாநாடு நடக்கிற மண்டபத்தெல்லாம் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்காரு. முன்னால பெருசா ராஜகோபுரத்தோட கோபுர வாயில் மாதிரி வச்சு என்ட்ரன்ஸ் வச்சு உள்ளுக்குள்ள பெரிய ஸ்டேஜ்ல பெரிய நடராஜரோட ஆனந்த தாண்டவ மூர்த்தி பண்ணி அதை வச்சு இன்னும் பலவிதமான இந்த கோவில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணி இந்த ஆகம சில்பத்தை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாளைக்கு பெரியவா வந்தா அந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு. அப்படி பாக்குறதே பார்த்தா பெரியவா சொன்னா, என்ன இவ்வளவு பிரமாதமா எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் பைசா எங்கேருந்து வருது அப்படின்னா. பெரியவா உடனே கேட்கிறா, ஏதாவது புதுப்பிரிவா கொடுத்தாளா? ஏன்னா இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பண்றது புதுப்பிரிவாளே பண்ணியிருந்தா. அவ தலைமையில தான் இதெல்லாம் நடந்தது, அவளோட அட்வைஸ் படி தான் நடந்தது. பெரியவா கிட்ட புதுப்பிரிவா தானே இதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காளா அப்படின்னார். இல்ல புதுப்பிரிவா கொடுக்கல, ஜனங்கள்லாமும் கொடுக்குறா, அரசாங்கத்திலையும் இதுக்கு கொடுக்கறது, தொல்பொருள் துறை இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால இதெல்லாம் பண்றா அப்படின்னா. அப்படி ஆந்திர அரசாங்கமே பண்ண ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் காமிச்சா. அதுல என்ன பண்ணிருக்கா, அந்த அரசாங்கத்துல ஆந்திரால எத்தனை கோவில் இருக்கோ அந்த கோவில்ல உள்ள மூர்த்திகள் எல்லாம் ஒரு மாடல் மாதிரி பண்ணி ஃபைபர்ல பண்ணி அங்க கொண்டு வைக்கிறது. அந்த எக்ஸிபிஷன் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தா, அந்த எக்ஸிபிஷனும் ஒண்ணு பண்ணிருந்தா, தொல்பொருள் துறை ஒரு எக்ஸிபிஷன். அதுல இந்த ஆந்திரா கோவில்ல இருக்கிற பிரபலமான கோவில்ல இருக்கிற மூர்த்திகள் மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டு மாடல் பண்ணி வச்சா எல்லாரும் பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும்னு இத ஸ்தபதி காமிச்சர் இது மாதிரி பண்ணிருக்கு, இது மாதிரி பிளான் பண்ணிருக்குன்னு. பெரியவா பார்த்துட்டு எல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னுட்டு ஒவ்வொரு கோவிலா பார்த்துன்னு வந்துட்டு கடைசியில ஸ்தபதிட்ட கேட்கிறா, அம்மா இத்தனை கோவிலையும் பண்ணிருக்க, ஆனா காளஹஸ்தியை விட்டுட்டேன்னா. தூக்கி வாரி போட்டது ஷாக்கா இருந்தது ஸ்தபதிக்கு. ஒரு கைந்தேர்ந்த ஸ்தபதி இவ்வளவு ஸ்ரத்தையா எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி கவனம் தப்பித்துன்னு தெரியல. ஆந்திரால ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் ஸ்ரீகாளஹஸ்தி, அந்த காளஹஸ்தீஸ்வர பண்ணி வைக்கிறதுக்கு மறந்து போயிடுது. இத பெரியவா பார்த்துட்டு அத்தனை பேர் பார்த்திருக்கா, எல்லாருமே அங்க இருந்து ஒரு பெரிய குரூப்பா தான் இருந்து வேலை செய்யறா, இருந்தாலும் ஒருத்தர் கவனத்துக்கும் வரலது. இது பெரியவா பார்த்தோன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஸ்தபதி உடனே சொன்னார், தப்பு பண்ணிட்டு நல்ல வேளை பெரியவா பார்த்தா எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடனே பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா. உடனே பெரியவா சொன்னா, எல்லாம் நன்னா பண்ணிருக்க, ஆனா எல்லாத்தையும் எடுத்துருன்னா. இப்ப ஸ்தபதிக்கு புரியல, காளஹஸ்தி விட்டு போயிடுத்து பண்ணுங்கிறா, ஆனா இப்ப ஒன்னுத்தையும் எக்ஸிபிஷன்ல வைக்காத எடுத்துருன்னு சொல்றாளே, என்னன்னு புரியல. குழப்பத்தே பெரியவாள்கிட்ட ஏன் எடுக்க சொல்றான்னு புரியல. பெரியவா சொல்லணும் அப்படின்னா பெரியவா சொன்னா, இந்த மூர்த்திகள் சுவாமியோட விக்கிரக மூர்த்தி எல்லாம் பண்ணி இது ஷோ பீஸ் மாதிரி எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்கு இல்ல, அப்படி வைக்கப்படாது. அதனால நீ ஒண்ணு பண்ணு, இதுக்கு இந்த தெர்மோகோல்ல கோவில் மாதிரியே அமைப்பு பண்ணி ஒரு கர்ப்பகிரகம் மாதிரி பண்ணி அங்கங்க வரிசையா அந்த கோவில் அமைப்புலயே பண்ணி தெர்மோகோல்ல பண்ணி அது உள்ளுக்குள்ள இந்த விக்கிரகத்தை வச்சு ஒரு தீபத்தையும் ஏத்தி விளக்கையும் ஏத்தி வச்சு ஒரு புஷ்பத்தை ஹாரத்தையும் போட்டு தினமும் ஒரு வழிபாடு நடந்ததுன்னா இந்த மாநாட்டுக்கு வரவா அத்தனை பேரும் என்ன பண்ணுவான்னு வெறும் இந்த சுவாமியை எக்ஸிபிஷனா பார்க்காத தரிசனம் பண்ணிட்டு போனாப்புல ஆயிடும். எல்லாருக்கும் ஒரு தரிசன புண்ணியமும் கிடைக்கும். அதனால ஷோ பீஸ் மாதிரி வைக்கப்படாது, இதுக்கு ஒரு ஆலயம் மாதிரியும் பண்ணி ஒரு சன்னதி மாதிரி வச்சு அதுல உள்ளுக்குள்ள வையின. ஸ்தபதி மற்றவாள்லாம் ரொம்ப பெரியவாளோட பாவத்தை பார்த்து உருகினா. அதாவது நமக்கும் பெரியவாளுக்கும் எப்படி ஒரு பாவத்துல வித்தியாசம் இருக்கு பாரு. அப்படி நாம எல்லாத்துலயும் ஒரு ஷோலயே தான் இருக்கும், ஆனா பெரியவா எல்லாத்துலயும் அது பக்தி மார்க்கத்திலேயே தான் இருக்கா, பக்தியில தழைச்சிருக்கிறதுனால. இதை ஷோ பீஸா சுவாமியை வைக்கப்படாது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல என்ன பண்ணோம், ஷோ கேஸ்ல பெரியவா படத்தை வைக்கிறோம், நடராஜர் சிலை வைக்கிறோம், பிள்ளையார் சிலை வைக்கிறோம், இது மாதிரிலாம் ஷோ பீஸ் மாதிரி வச்சுட்டு இருக்கோம். சுவாமியோட மூர்த்திகள் எல்லாம் ஷோ பீஸா வச்சுக்கிறதா இல்ல, பூஜை அறையில வச்சு வழிபாடுன்னா பண்ணணும். இதெல்லாம் தான் நமக்கு பெரியவாச்சரத்துல இருந்து கிடைக்கிற மெசேஜ். அதனால அப்படி வைக்கப்படாது, இப்படி ஆலயம் மாதிரி வச்சு வழிபாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லு. அப்போ பெரியவா என்ன பண்ணா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னா ஸ்தபதிட்ட. ஒரு தஞ்சாவூர் ஜில்லால திருஞானபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர் பட்டாமணியார் கணக்கு கையேடுலயே இந்த கதை இருக்கு. இதனால நிஜமாவே நடந்த கதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஸ்தபதிட்டு சொல்றா. அந்த திருஞானபுரத்துல ஒரு சிவபக்தர் இருந்தார். அந்த சிவபக்தர் பல ஊர்களுக்கு போய் பல க்ஷேத்திரங்கள்ல உள்ள சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணி தீர்த்த ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இந்த திருஞானபுரத்துக்கு வந்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்து இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். இவர் ஒவ்வொரு ஊரா போய் ஒரு க்ஷேத்திரமா பார்த்து பார்த்து தரிசனம் பண்ணி பழகி போயிடுது இல்லையா. அதனால இவருக்கு என்ன தோணித்து, பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணார். இவர் பரம பக்தரா இருந்ததுனால ஈஸ்வரன்ட்ட வந்தார் எய்தாப்புல. எனக்கு இந்த காலு சரியா இருந்தாதான் இனிமே ஊர் ஊரா சுத்தணும்னு தோணும்.
இந்த திருஞானபுரத்தை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால ஒண்ணு பண்ணுங்கோ, ஏ பரமேஸ்வரா, என்னோட காலை முடமாக்கிடுன்னு. இப்ப கால் நடக்க முடியலன்னா ஒரு ஊருக்கும் போக முடியாது, இருக்கிற இடத்துலயே தானே இருக்கணும். அதனால என் காலை முடமாக்கிடுவேன். பரமேஸ்வரன் ஆகானர் கால் முடமா போயிடுத்து அந்த ஊர்லயே இருந்தார். இப்படி பல நாள் இருந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி இவர் சந்தோஷப்பட்டிருக்காரு. இருந்தாலும் இந்த பழக்க தோஷம் வாசனை அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு பழையபடி எங்கேயான வெளியூருக்கு போய் மற்ற கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போய் சுவாமி தரிசனம் பண்ணா தேவையில்லைன்னு தோணித்து உடனே பரமேஸ்வரன் பக்தி பண்ணர் கூப்பிட்டார். இவர் பரம பக்தனாத்தான் உடனே சுவாமியும் திருப்பி எய்த்தாப்புல வந்தார். உடனே சுவாமிகிட்ட சொன்னார், எனக்கு பழையபடி காலை கொடு, எனக்கு இங்கேயே உட்கார முடியல, திருப்பி எல்லா ஊரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அதனால எனக்கு காலை கொடுத்துரும், நான் திருப்பி ஊர் ஊரா போறேன்னு. உடனே பரமேஸ்வரன் சிரிச்சுட்டே அவர்கிட்ட அந்த பக்தர்கிட்ட கேட்டார், உனக்கு 2 சாய்ஸ் தரேன், ஒன்னு நான் காலை திருப்பி கொடுக்கட்டுமா, அப்படி காலை கொடுத்தேன்னா நீ இனிமே ஊர் ஊரா போய் பார்க்கலாம் எல்லா ஊரையும், அப்படி இல்லைன்னா இன்னொன்னு பண்றேன், நான் காலை கொடுக்கல, மற்ற ஊர்ல எல்லா ஊர்லயும் இருக்கிற சுவாமியை இந்த ஊர்லயே கொண்டு வச்சுடுறேன், எல்லா க்ஷேத்திரத்திலயும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கேயே கொண்டு வச்சுடுறேன், ஒன்னும் நீ இந்த இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணி ஆனந்தப்படலாம், இல்லையா உனக்கு காலை மட்டும் கொடுக்குறேன், நீ ஒரு ஊரா அலைஞ்சு போய் தரிசனம் பண்ணி பார்த்துக்கலாம், உனக்கு எது வேணும்னு கேட்டார். உடனே இந்த பக்தர் பரமேஸ்வரன் கருணையை நினைச்சுன்னு சந்தோஷப்பட்டார். அஷடு நமக்கு தெரியாது போயிடுத்தே. அதனால என்ன பண்ண பரமேஸ்வரன்ட்டு, நல்ல வேளை நீ கண்ணை திறந்த, எனக்கு போன காலாவே இருக்கட்டும், இந்த திருஞானபுரத்துல இருந்த சந்தோஷமும் கிடைக்கும், அதே சமயத்துல எல்லா சுவாமியும் பார்த்தாப்புலயும் இருக்கும், அதனால நீ 2வதா சொன்னாப்புல எல்லா சுவாமியும் இங்கேயே கொண்டு காமிச்சுடும், எனக்கு கால் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதனால சுவாமி எல்லா க்ஷேத்திரத்துல இருக்க சுவாமியும் அந்த இடத்துல கொண்டு காமிச்சார் அப்படின்னு இந்த கதையை சொன்னா. சரி, இப்ப கணபதி ஸ்தபதிட்டு இந்த கதையை சொல்லுவானே, அதுக்குதான் காரணம் பெரியவா சொல்றா, எப்படி அந்த திருஞானபுரத்துல ஒரு பக்தருக்காக பரமேஸ்வரன் எல்லா ஒரு சுவாமியும் அதே இடத்துல கொண்டு வந்தாரோ அத மாதிரி நீனும் பண்ணிவிட்ட அப்படின்னு. இந்த எக்ஸிபிஷனுக்கு வரவாளுக்கு இப்ப அத்தனை பேருக்கும் ஆந்திரால ஒவ்வொரு ஊரா போய் சுவாமி கூட்ட தரிசனத்தை அந்த பஸ்ல போய் இடிபட்டுன்னு ரயில்ல போய் அந்த கூட்டத்துல இடிபட்டுன்னு தரிசனம் பண்ணுங்கிற சிரமம் இல்லாத இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தாள்னா, இந்த மாநாட்டுக்கு வந்தாள்னா போறோம், எல்லா சுவாமியும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணிடலாம். அங்க பரமேஸ்வரன் எல்லா ஒரு சுவாமியும் ஒரே இடத்துல கொண்டு வந்தார், நீங்க ஒரு ஸ்தபதி எல்லா சுவாமியும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்ல ஸ்தபதிக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். என்ன பரமேஸ்வரன் பண்ற காரியத்தை ஒரு ஸ்தபதி பண்றாருன்னு யாரு சொல்றான்னு பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் பெரியவா சர்டிபிகேட் கொடுக்கறா. அந்த ஸ்தபதியோட மனசு என்ன பூரிப்பு அடைஞ்சிருக்கும், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் அப்படின்னு நாம கற்பனையில தான் பார்த்துக்கலாம். அப்படிதான் பெரியவா அந்த ஆகம சில்ப சதஸ்க்கு அந்த மாநாட்டுல வெகு விமர்சையா நடத்தினா. அதுல அப்படி எல்லாம் பல அழிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆகம சில்ப மாநாட்டிலையுமே ஒவ்வொரு ஊர்லயும் நடந்ததுலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் பிரமாதமா தான் நடக்கும். இது மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்ததா இருக்கும். அப்படி இருக்கிற அந்த கணபதி ஸ்தபதி பெரியவாள்கிட்ட அவ்வளவு அசாத்திய பக்தி, அச்சஞ்சல பக்தி அப்படின்னா ஏன் இருக்காது? அப்பேற்பட்ட கணபதி ஸ்தபதி தான் அந்த பெரியவாளுக்கு ஓரிக்கையில ஒரு கோவில் கட்டியிருக்கார். ஓரிக்கையில பிரதோஷ மங்கட்ராமையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதோஷ மாமாவோட முயற்சியினால, அவளோட தாபத்தினால, அவளோட தபஸ்தினால ஒரு பெரிய மணிமண்டப ஆலயம் வந்திருக்குன்னு அப்படின்னு முன்னமே பார்த்தோம். அந்த மணிமண்டப ஆலயத்தை இந்த கணபதி ஸ்தபதி தான் கட்டி வச்சார். அவர் இந்த நிகழ்ச்சிகள்லாம் மனசுல வச்சுட்டு இந்த ஹைதராபாத் எக்ஸிபிஷன்ல எல்லா ஒரு சுவாமியும் ஒரு இடத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா பெரியவா, அந்த எல்லா ஒரு சுவாமியும் சேர்ந்த ஒரே மொத்த உருவம் பெரியவா. அதனால எல்லா ஊர்லயும் என்னென்ன சில்பாதிசயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பெரியவாளோட ஆலயத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாவத்துல அந்த கோவில பிரமாதமா கட்டியிருக்கார். இப்படி அந்த செகந்திராபாத்ல இருக்கிறதே சாதுர்மாசியத்துல நடுப்புற இந்த வேதாகம சில்ப சதஸ், இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அப்படி நடந்துட்டு இருக்கிறதே இன்னும் பல அபூர்வமான கோவில்லாம் வரத்துக்கு காரணமா இருந்தது. அந்த கோவில்ல முக்கியமானது ஸ்கந்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு ஒரு ஆலயம். அந்த முருகன் ஆலயம் வரணும் 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 அப்படின்னு பல முயற்சிகள்லாம் பண்ணப்பட்டது. அரசாங்கமே முயற்சி பண்ணித்து இந்த ஹைதராபாத் நகரத்துல முருகனுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு பார்த்தா பல பேர் அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு பல விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்தா சரியான இடம் கிடைக்கல. அப்படி இருக்கிறதே ஒரு பல்ராமன் அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ராக்டர், அவருக்கு ரொம்ப கடன்லாம் வந்துடுத்து. கடன்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படி அவர் வாங்கின கடன்லாம் திருப்பி தர முடியாத படுத்த இது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு எல்லாம் போய்
ரொம்ப அதுக்கு பெரிய இதுவா போய் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ஆயிடுத்து, அவருக்கு சொந்தமான ஒரு 75 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்துல கோர்ட் என்ன பண்ணிட்டு அப்படின்னு, இந்த நிலத்தை ஏலம் போட்டு அதுல வர பணத்தை எல்லாரும் கடன் கொடுத்தவெல்லாம் எடுத்துக்கணும், மீதி இருந்ததுன்னாக்க அந்த நிலத்தை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துடணும், பாக்கி உள்ளதை அவர்கிட்ட திருப்பி கொடுத்தணும், அப்படி எல்லாம் தீர்ப்பு வந்தது. அதுபடியே நடந்தது. அந்த பலராமன் என்ன பண்ண, பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணார், இது மாதிரி கடன் வந்துருத்தோ, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்ல, ரொம்ப மானஸ்தர். இது மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்தோன்னா ரொம்ப மனசு பாதிச்சது. பெரியவா அனுகிரகத்துல கடைசியில கோர்ட் ஆர்டர்ல இப்படி தீர்ப்பாச்சு. அப்படி இருக்கிறதையும் திருப்பி இந்த கஷ்டங்கள்லாம் விடிஞ்சு கடன்லாம் அடைஞ்சோன்னு திருப்பி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா கேட்டா, அந்த 75 ஏக்கர்ல வித்து கடன்லாம் அடைஞ்ச போக மீதி கொஞ்சம் இருந்தது இல்லையோ, அதுல இந்த முருகன் கோவிலுக்கு இடம் தெரியான்னு கேட்டா. அப்பதான் அந்த பத்மாராவ் நகர்ல அவர் இடம் கொடுத்தார். அப்போ சொன்னார் அவர், பெரியவா ஒன்றும் பணம் எல்லாம் கொடுத்து அவள்கிட்ட கேட்ட வாங்கிக்க வேண்டாம், நான் எனாமாவே கொடுக்குறேன், இந்த இடத்துல ஒரு முருகனோட கோவில் இருப்பது, அதோடல எனக்கு இவ்வளவு இருந்த கஷ்டங்கள்லாம் போயிடுத்து, அதனால இந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ஸ்கந்தகிரிக்கு அந்த பலராமன் எனாமா இடத்த கொடுக்க, அந்த கமிட்டிக்காரெல்லாம் சேர்ந்துட்டு அதை ரொம்ப ஒரு விமரிசையா பெரிய பிரமாதமா கோவிலா கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணா. அந்த கோவில் கட்டுறதுக்கும் இந்த கணபதி ஸ்தபதியோட பங்கும் அதுல ரொம்ப முக்கியமா இருந்தது. இதுதான் இந்த செகந்திராபாத்ல ஸ்கந்தகிரியில கோவில் வரத்துக்காரணம். அந்த ஸ்கந்தகிரிக்கு பக்கத்திலேயே சங்கர மடமும் வந்தது. அந்த ஸ்கந்தகிரியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சன்னதி, அந்த ஆஞ்சநேயர் சன்னதியை வைக்க சொன்னதும் பெரியவாதான். இப்படி பல சன்னதிகள் வரத்துக்கு, பல கோவில் வரத்துக்கெல்லாம் முக்கியமா காரணமா இருந்தா. அப்படி இருக்கிற பெரியவா இந்த செகந்திராபாத்ல அந்த ஸ்கந்தகிரியில வந்த முருகன் கோவில், அதுக்கு என்ன பெருமை அப்படிங்கிறதுலாம் அந்த கும்பாபிஷேகத்தும் போது சொன்னதெல்லாம் நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.